மனுஷங்களை காத்துல பறக்க வைக்கிறது, வெறுங்கையிலிருந்து எலுமிச்சம்பழத்தை கொண்டு வர்றது, புதையல் எங்க இருக்குங்கிற இடத்த கண்டுபிடிச்சு சொல்றது அப்படின்னு இவன் பண்ண சித்து வேலைகள் எக்கச்சக்கம். இந்த வேலைகளை இவன் எப்படி பண்றான், உண்மையாவே இவனுக்கும் ஒரு சக்தி இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கும் வந்தது. அந்த சந்தேகத்தை எப்படியாவது தீர்த்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எங்க குழு அமைதியா காத்திருந்தது. ஆரம்பத்துல அருள்சாமி பண்ண விஷயங்கள் பயமுறுத்துற மாதிரி இருந்தாலும் நம்ம குழு சுதாரிச்சுக்கிட்டு காத்திருந்தது. நீ வண்டி ஓட்டும் போது உனக்கு ஆபத்து இருக்கு, உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி சில மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சான். பார்த்தவனே பயத்தை உண்டாக்குற மாதிரியான அமானுஷ்ய பொம்மைகளை அவன் செஞ்சு வச்சிருந்தான். திடீர்னு ஏதேதோ மந்திரம் சொல்லி வெறும் கையிலிருந்து எலுமிச்சம்பழத்தை வர வச்சான். அந்த கணம் உண்மையாவே ஆச்சரியமா தான் இருந்தது. ஆனா அதுக்கான விடை பின்னாடிதான் தெரிஞ்சது. இதுக்கிடையில அருள்சாமி திரும்பவும் சில மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சான். உனக்குள்ள இருக்கிற கெட்ட சக்திகளை வெளியே கொண்டு வரேன்னு சொல்லி வேகமா மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சான். அந்த சமயத்துல இன்னொரு அதிர்ச்சியும் நடந்தது. சுவரின் ஓரமா சாட்சி வைக்கப்பட்டிருந்த ஒரு சூலம் திடீர்னு விழுந்தது. இதை பார்த்து அங்கிருந்தவங்க எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அருள்சாமி தன்னோட அடுத்த சித்து வேலையும் காமிச்சான். ஒரு டம்ளர்ல தண்ணியை ஊத்தி இந்த தண்ணியை ஐஸ் கட்டியா மாத்த போறேன் அப்படின்னு சொன்னான். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டதுக்கு, உங்களோட கெட்ட சக்திகள் மூலமா இந்த தண்ணி ஐஸ் கட்டியா மாறும் அப்படிங்கிறத உறுதியா சொன்னான். அவன் சொன்னது மாதிரியே தண்ணியும் ஐஸ் கட்டியா மாறுனது. அதுக்கப்புறம் அவன் சொல்ல சொல்ல ஒரு தேங்காய் தரையிலேயே உருண்டது. ஒரு எலுமிச்சம்பழம் காத்துல பறந்தது. இந்த சம்பவங்கள் எல்லாம் கூர்மையா கவனிக்கும் பொழுதுதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. அருள்சாமி பண்றது அத்தனையுமே சித்து வேலைகள் தான். வெறும் கையில எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்தது, திடீர்னு சூலத்தை விழ வச்சது, தண்ணி ஐஸ் கட்டியா மாத்துனது, சாதாரண லெமன் பார்த்துக்காங்கய்யா. இந்த லெமன்ல இங்க பார்த்துக்காங்க, இந்த லெமன்ல என்ன இருக்கு, குண்டூசி. இந்த குண்டூசியை உள்ள வச்சு நூலை கட்டி என்னுடைய கை விரல கட்டி கை விரல தூக்கு இந்த லெமன் ஏற்றிருக்கு. இதுதான் வேற இதுல மாந்திரிகமோ எதுவுமே கிடையாது, தந்திரிகம் தான். இப்படி உங்களை நம்பி வர மக்களை ஏமாத்துறது சரியில்லைங்களா? தவறுதான் ஐயா, நம்ம வந்திருக்க மக்களை ஏமாத்துறது தவறு தான். இப்போ அதே மாதிரி தேங்காய் வச்சு எப்படி பண்ணீங்க? தேங்காவும் அதே மாதிரி தான் ஐயா, நூலை கட்டி தான் அப்படி கையை சுத்துறியா. ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடியும் ஒரு சித்து வேலையை பண்ணியிருக்கான் அருள்சாமி. அவன் பண்ண சித்து வேலைகள் அனைத்துமே கேமராவில் பதிவாயிருக்கு. இவனை நம்பி ஏமாந்த மக்கள் பல பேர் இருக்காங்க. கடந்த 13 வருஷமா அருள்சாமி இதே மாதிரி மக்களை ஏமாத்திட்டு வந்திருக்கான். ராமநாதபுரம் போலீஸ் இவனை கண்டுபிடிச்சு கைது பண்ணலனா இன்னும் நிறைய மக்கள் அவன் ஏமாத்தி இருப்பான். அடிப்படை இயற்பியல் வேதியியல் நிகழ்வுகளை வச்சு இவன் மக்கள் கிட்ட மாந்திரிகம் பில்லி சூனியம்னு ஏமாத்திட்டு வர்றதா ராமநாதபுரம் போலீஸார் சொல்றாங்க. நான் 13 வருஷம் இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 13 வருஷமா நீங்க பண்றது எல்லாமே ஏமாத்து வித்த அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறீங்களா? வித்ததான், அதுல எந்த விதமான மாற்றங்கள் கிடையாது. வித்ததான், அதுல எந்த விதமான அச்சமும் கிடையாது, எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. ஸோ நீங்கள் பண்ணது தப்புங்கிறத ஒத்துக்கிறீங்க? உறுதியாக தப்பு தான் ஐயா, உறுதியாக தப்பு தான், நான் ஒத்துக்கிடுதேன். உறுதியான தப்பு தான் ஐயா. ஒரு ஆளை வந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்க ட்ரை பண்ணுறாரு. லைக் எப்படின்னா
உட்காந்த இடத்துல ஏதோ மந்திரங்கள் சொல்லி காற்றுலே அப்படியே தூக்குற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. ஸோ அதை பார்த்துட்டு இப்போ அவர் அம்பலமானப்போ அவர்கிட்ட என்ன இன்ட்ரகேஷன் பண்ணீங்க, அது என்ன ஆக்சுவலி அது என்ன நடந்திருக்கு? இல்லை, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக அவர் கஸ்டடியில் வந்த உடனே நம்ம கிரைம் டீம், முதுகுளத்தூர் கிரைம் டீம் வந்து எப்படி ஏமாத்துறாருன்னு ஆராய்ஞ்சதில் அவர்கிட்ட நிறைய பொருளை ரெக்கவர் பண்ணாங்க. கயிறு கொண்டு ரெக்கவர் பண்ணாங்க. அந்த கயிறு வந்து சீலிங்கில் தொங்கியிருந்தது. ஸோ காவல்துறையில் அது ஒரு டவுட் வரும்ல, சீலிங்லேருந்து எதுக்கு ஒரு கயிறு தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கும் போது அவர்கிட்ட வேறு பதில் இல்லை. என்னன்னு பார்த்தா இந்த காற்றுல இருந்து தூக்குறதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு. சப்சிக்வெண்ட்டாக தான் இந்த மாதிரிலாம் ஆளை தூக்குறது வந்து இந்த கயிறை கட்டி இழுத்துருக்கிறாரு. அறையை வந்து டோட்டலாக இருட்டாக்கிடுறாரு. வரவங்களுக்கு அந்த சாமியும் இவரும் மட்டும் தெரிகிற மாதிரி லைட்டை செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கயிறை வச்சு தூக்கி இழுக்கிறாரு. ஸோ எல்லாமே ஒரு மறைமுகமாக அந்த மக்களை ஏமாத்துற மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இவர் பெரிய பவர்ஸ் இருக்கிற மாதிரி, சூப்பர் ஹியூமன் பவர்ஸ் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு. இவர் கைதாகும் போது இவரை போய் சர்ச் பண்ணும் போது ஒரு விஷயத்தையும் கேள்வி கேட்கும் போது ஒவ்வொரு டெக்னிக்காக வெளியில் வருது, மக்களை எப்படி ஏமாத்தினாரு அப்படின்றது தெரிய வருது. இப்போ நம்ம அவரை விசாரிக்கும் போது அவரே சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒருத்தர் கேட்குறாரு அவர்கிட்ட, இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை வந்து வசியம் பண்ணி கொடுங்க, ஒரு லவ் பண்ண வைக்கணும்னு மாதிரி சொல்கிறாரு. பட் இது சாத்தியமே இல்லாத ஒன்று. அதுக்காக அவர் பணத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டுருக்காங்க, அவனுக்கு எதாவது செய்யுங்கன்றாரு. இந்த மாதிரி நடக்க முடியாத ஒரு விஷயத்த மக்களே போகிறாங்க, அவங்க ஆசைப்படுறாங்க, அவங்க ஏதாவது செய்யணுன்றதுக்காக மக்களே போகிறத அதை யூஸ் பண்ணிக்கிறார் அவர். இத்தனை நாள் மாட்டாத காரணம் என்னென்னா கிராக்கிங் கேஸ் தான் இது. சடனாக வந்து ஒரு நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது, இப்போ எடுக்கிறோம், எடுத்தோடனே அவன் தான் தெரியுது. பட் அதையும் விட்டுட்டு நம்ம இன்னும் உள்ளே நம்ம நுழையிறோம். வேறு ஏதாவது அவன் கேசஸ் இருக்கா, அவனுடைய என்ன தொழில் செய்கிறான், ஸோ ஃபுல்லாக விசாரிக்கும் போது நமக்கு இதெல்லாம் தெரிய வருது.